ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல யூபிஐ பேமெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ல நீங்க வந்து 2, 3 பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஆட் பண்ணியிருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி அதுல ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்ம டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா செட் பண்றது? டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா செட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட பத்தின டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேமெண்ட்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பேமெண்ட்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கும். நீங்க வந்து 2, 3 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பேங்க் அக்கவுண்டை நம்ம வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா நம்ம வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 பேங்க் அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட் தான் எனக்கு டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கு. எப்பவுமே இப்போ இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்டா எந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா வந்து செட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ள போயிட்டு டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் எப்படி இருக்கும், இப்போ டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய என்னுடைய டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இருக்கு. இந்த பேங்க் அக்கவுண்ட் தான் டிஃபால்ட்டா இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கு அப்படின்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இப்போ வாட்ஸ்அப் வழியாக பேமெண்ட் அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப் வழியாகவோ சரி அல்லது நீங்க யூபிஐ நம்பரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தா வேற யூபிஐ ஆப்ல இருந்து பேமெண்ட் சென்ட் பண்ணாலும் சரி இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகும்போது இப்போ இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஓகே, அதே சமயம் இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு மணி வந்து சென்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க மணியை சென்ட் பண்ணும்போது இப்போ இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். ஓகே, நீங்க வேணும் அப்படின்னா விருப்பப்பட்டா நீங்க வந்து வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க வேற பேங்க் அக்கவுண்டா நீங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தவங்களுக்கு நான் மணியை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக அந்த பேஜுக்குள்ள போயிட்டு நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த பேங்க் இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் தான் எனக்கு வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துட்டு இப்போ ஒரு கான்டெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டெக்ட் கிளிக் பண்ணி கீழே பாட்டம் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல அமௌண்ட் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க இதுல டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் தான் இதுல வந்து செட் ஆயிருக்கு. இதுல சேஞ்ச் இருக்கு. சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ சேஞ்ச் கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் ஆயிருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ வேற பேங்க் அக்கவுண்ட்ல மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கவுண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் டிஃபால்ட்டா உங்களுக்கு டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் தான் செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் வேணாம், நான் வந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் தான் நான் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா வச்சுக்க போறேன். அது எப்படி சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு அந்த பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க பேமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள நான் திரும்ப வந்து வந்துடுறேன். வந்துட்டு இந்த பேஜ் நான் மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் தான் இப்போ டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்டை நான் டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா சேஞ்ச் பண்ண போறேன். அதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் அக்கவுண்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க யூசர்ஸ் டிஃபால்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூசர்ஸ் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. யூசர்ஸ் டிஃபால்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் எ மோமெண்ட் சொல்லிட்டு லோடிங் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு செட் ஆயிடும். டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா செட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வரும்போது இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் அக்கௌண்டா வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஓகே, ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து எப்பவுமே டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு ஒருத்தவங்க பேமெண்ட்டை சென்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ₹1 சென்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செலக்ட் ஆயிருக்கு. இல்ல சேஞ்ச் வந்து கிளிக் பண்ற பாருங்க. இப்போ நீங்க சேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு பார்த்தாலும் இப்போ டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கும். இது போல நீங்க வந்து இப்போ டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.